ஒரு அழகான காட்டில் சிங்கம் ராஜாவாக இருந்தது. அந்த சிங்கத்திற்கு தூங்குவதென்றால் மிகவும் பிடிக்கும். சோம்பேறித்தனமாக எப்போதும் மரத்தடியிலேயே தூங்கிக் கொண்டிருக்கும். பசி எடுத்தால் மட்டுமே கண்ணை திறந்து பார்க்கும். ஒரு மதிய வேளையில் சிங்கம் பலத்த குரட்டை விட்டு தூங்குகிறது. ஒரு புத்திசாலி காகம் மரத்திலிருந்து வேடிக்கை பார்க்கிறது. என்னாச்சு முயலே? ஏன் இவ்ளோ பயந்து போயிருக்க? காகமே, சிங்கத்திற்கு அருகில்தான் சுவையான புற்கள் இருக்கின்றன. எனக்கு பசி உயிரை போகிறது. நான் புற்களை சாப்பிடும்போது சிங்கராஜா எழுந்து விட்டால் என்னை கொன்று விடுவாரே என்று பயமாக இருக்கிறது. காகம் முயலுக்கு உதவ நினைக்கிறது. காகம் சற்று நேரம் யோசித்துவிட்டு முயலிடம் கவலைப்பட வேண்டாம் என்று கூறி சிங்கத்தின் அருகே செல்கிறது. காகம் சிங்கத்தின் காது அருகே சென்று, காகமே, தள்ளிப்போ, இது நான் ஓய்வெடுக்கும் நேரம். சோம்பேறி ராஜாவே, கடமையை மறந்து இப்படி எப்போதும் தூங்கிக் கொண்டே இருக்கக்கூடாதே என்று கிண்டல் செய்கிறது. ஆனால் காகம் விடாமல் கத்துகிறது. கோபமடைந்த சிங்கம் கர்ஜனை செய்து கொண்டு காகத்தை துரத்தத் தொடங்குகிறது. காகம் புல்வெளியை தாண்டி வெகு தூரம் பறக்க சிங்கமும் அதை துரத்திக் கொண்டு அந்த இடத்தை விட்டு செல்கிறது. சிங்கம் அங்கிருந்து சென்றதும் முயல் மகிழ்ச்சியாக புற்களை சாப்பிடுகிறது. மற்ற சிறு விலங்குகளும் மரத்தடியில் வந்து விளையாடுகின்றன. காகத்தை பிடிக்க முடியாமல் சிங்கம் சோர்வாக திரும்புகிறது. அங்கே விலங்குகள் மகிழ்ச்சியாக விளையாடுவதை பார்த்ததும் அதற்கு தன் தவறு புரிகிறது. காட்டுக்கே ராஜாவான நான் இவ்வளவு சோம்பேறியாக இருந்து விட்டேனே, என் பொறுப்புகளை மறந்துவிட்டேனே. அன்றிலிருந்து காட்டை சிறப்பாக ஆட்சி செய்கிறது. விலங்குகளின் பிரச்சனைகளை தீர்த்து வைக்கிறது. நாம் எப்போதும் சோம்பேறித்தனமாக இருக்கக்கூடாது, சுறுசுறுப்பாக இருக்க வேண்டும். காகம் முயலுக்கு மட்டுமன்றி சிங்கத்திற்கும் அதன் கடமையையும் உணர வைத்தது.